கூகுள் யூனிவர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா 2024 ஜூலை 23 பண்ண மத்திய பட்ஜெட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்திய பிரதமரா நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் முறையா பதவியேற்றதுக்கு அப்புறம் பண்ண முதல் பட்ஜெட் இதுதான். இந்தியாவோட நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 7ஆம் முறையா இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க ஹைலைட்ஸா முக்கியமானது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பீகார் ஸ்டேட்டுக்காக சாலை மேம்பால பணிகளுக்காக ரூபீஸ் 26,000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதே பீகார் ஸ்டேட்ல பேரிடர் நிவாரண நிதிக்காக என்ன பண்ணிருக்காங்க, ரூபீஸ் 11,500 கோடி வந்து நிதி வந்து ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆந்திரா ஸ்டேட்டோட மாநில வளர்ச்சிக்காக ரூபீஸ் 15,000 கோடி என்ன பண்ணிருக்காங்க, நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில மொத்தம் ஒரு 12 தொழில் பூங்கா ஏற்படுத்த போறாங்க. அது முத்ரா ஸ்கீம்கான கடன் உச்சவரம்பு அதிகபட்சம் 10 லட்சம் இருந்துச்சு, இதை இப்ப 20 லட்சமா மாத்திட்டாங்க. உணவு தானிய திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஸ்கீம் என்னன்னா பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, உங்களுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.